வீடுகளுக்கு உணவு, மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் ஊழியர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெலிவரி ஊழியர்களை கண்காணிக்க விதிகள் வகுக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 4 வாரங்களில் டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக மனுதாரர் தன்னுடைய புகாரில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். ஒரு பொதுநல வழக்காக இந்த வழக்கை புதுக்கோட்டையை சேர்ந்த நித்யானந்தன் என்பவர் தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குல உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த மளிகை பொருட்களை வீடுகளுக்கே டெலிவரி செய்யக்கூடிய அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட அந்த நிறுவனங்களோட டெலிவரி ஆட்கள் போல நடித்து குற்ற செயலில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதனால அந்த டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க வேண்டும் என்றுதான் அந்த வழக்கில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். குறிப்பா அவர்கள் சீருடை இருந்தாலும் கூட அவருடைய பெயர், முகவரி உள்ளிட்ட அந்த விவரங்களுடன் கூடிய அந்த அடையாள அட்டை ஏதும் இல்லை என்றும் அவர் அதை தெரிவித்திருக்கிறார். ஹெல்மெட் அணிந்து வருவதனால பெரும்பாலும் அவருடைய முகத்தை அடையாளம் காண முடியவில்லை என்றும், அதனால நிறைய குற்றச்செயல்கள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில அண்மையில் கூட முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களில் சீருடை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டதையும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பா டெலிவரி ஆட்கள் நடித்து குற்றச்செயல் ஈடுபடுவதில் தடுக்கும் வகையில அந்த டெலிவரி நபர்களை கண்காணிக்க, முறைப்படுத்த விதிகளை வகுக்க டிஜிபிக்கு மனு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் 4 வாரங்களுக்குள்ள பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு ஸ்விக்கி, டொமோட்டோ, டன்சோ, செப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.